ஹலோ, ஒன் ஃபைன் ஸ்ப்ரிங் டே. வெதரும் நல்லா இருந்து சமையல் வேலையும் முடிச்சதுனால நாங்கள் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் பீகாக் ஐலாண்டுக்கு. பீகாக் ஐலாண்டுன்றது பெர்லின் கிட்ட ஒரு ஐலாண்டு. அங்கே நிறைய பீகாக்லாம் இருக்கும், பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் அங்கே போனோம். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீகாக் ஐலாண்டுக்கு நம்ம போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும். இந்த டிக்கெட் வந்து அரௌண்ட் 600 ருபீஸ் பர் இந்தியன் ருபீஸ் பர் பர்சன் வரும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்டு பேமெண்ட் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஃபெரி போட் வரும். அந்த ஃபெரி போட்டுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். பட் அங்கே வியூ ஏற்கனவே ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணிலாம் அப்படியே அங்கேயும் போட்ஸ் போயிட்டு வரதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் நாங்கள் ஃபெரியில் ஏறினோடனே ஃபெரி ரைடு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும்னு நினச்சோம். பார்த்தா இந்த கரையிலேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த கரையில் விட்டுட்டாங்க. அவ்வளோதான், ரொம்ப சின்ன ஃபெரி ரைடாக முடிஞ்சிருச்சு 10 மினிட்ஸில். சரின்ட்டு மேப்பை வாங்கிட்டு ரோஸ் கார்டனு, பீகாக்கு என்க்ளோஷர் அது இதுன்ட்டு போட்டிருக்காங்கன்ட்டு ஜாலியாக நடந்தால் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்ல மரங்கள் தான் சுற்றி இருந்தது. இது ஒரு ஃப்ராக் பாண்டு, அதில் தவளை கத்துறதெல்லாம் நின்று எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வினோதமாக இருந்தது அது. இதுதான் ரோஸ் கார்டன். ரொம்ப நிறைய கொச்சன்னு பூ இல்லைனாலும் கொஞ்சம் பூ இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு கேசில் இருந்தது. அது வந்து ஒரு 17th century கேசிலாக ஒரு பிரின்ஸ் வந்து அவரோட மிஸ்ட்ரஸ்க்காக கட்டினது. பார்க்கவே அழகாக ஃபேரி டெய்ல் மாதிரி இருந்தது. நிறைய கார்டன்ஸ் இருந்தது. அந்த கார்டன்ஸ்லலாம் நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருந்தது. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கே பீகாக் அப்படின்னு கேட்குறீங்களா? அதோ வருது பீகாக். இது இந்தியன் நாட்டுக்கோழி அங்கே வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு பயங்கர கோவம், இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னென்னு நம்ம ஊர் நாட்டுக்கோழியை காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. பட் ஜஸ்ட் கிடிங், பக்கத்துலேயே பீகாக்கும் இருந்தது. அதுவும் ஒரு பீகாக் வந்து அதோட தோகையை விரித்து அப்போ தான் வந்துட்டு அழகாக சுற்றி போஸ் கொடுத்துட்டு இருந்தது. என் கிட்ஸ்லாம் வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. உண்மையிலுமே இட் வாஸ் அ வெரி குட் சைட் டு சி. ஐம் சாரி ஐ குடன்ட் கெட் அ பெட்டர் வீடியோ ஆஃப் இட். ஆக்சுவலாக இந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னா 80 பீகாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய பீகாக்ஸ் இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சில பீகாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இருந்தது, அதாவது ஒயிட் கலர் பீகாக்ஸ். அதெல்லாம் வந்து நான் குங்ஃபூ பாண்டா படத்தில் தான் பார்த்துருக்கேன். உண்மையிலுமே நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. Then we took the ferry ride back home. That was our day. Bye.